This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முரண்பாடுகள் கவலையளிப்பதாக கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த இடங்களில் வாக்கு சதவிகிதம் தொடர்பான புள்ளி விவரங்கள் பல்வேறு விதமான மாற்றங்களோடு வெளிவந்த இந்த முடிவுகள் குறித்து தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். புள்ளி விவரங்களும் முரண்பாடுகளும் கவலையளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் தொடர்பான முரண்பாடுகளை களைய தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் வாக்கு சதவிகிதம் மற்றும் புள்ளி விவரங்களில் முரண்பாடு ஏற்பட்டிருப்பது கவலையளிப்பதாக கூறியிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இதுகுறித்து ஆணையம் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட வாக்கு சதவிகிதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வெளியாகின. பொதுவாக 2-3% வரை மட்டுமே மாறுதல் ஏற்படும் என்று கூறப்படும் நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் 7% வரை வாக்கு சதவீதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டதை காண முடிந்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தனது கடிதத்திலும் அதுபோன்றே தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வாக்கு சதவிகிதம் மற்றும் புள்ளி விவரங்கள் கவலை அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அவரது கடிதத்தில் வேறு என்னவெல்லாம் அவர் சொல்லியிருக்கார்? மிகவும் முக்கியமாக யெச்சூரி எழுதியுள்ள கடிதத்திலே வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கான காரணம் என்ன என்பது விளக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது முதலிலே ஒரு சதவீதம் குறிப்பிடப்பட்டிருந்தது, பின்னர் அது சரி செய்து திருத்தப்பட்டு வேறொரு சதவீதம் தெரிவிக்கப்பட்டது என்றால் இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்துக்கு காரணம் என்ன என்பதை தெரிவித்திருக்க வேண்டும் என யெச்சூரி தனது கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில வாரியாக மாற்றங்கள் ஏற்பட்டதா அல்லது வேறு காரணங்களால் இந்த மாற்றம் ஏற்பட்டதா, எப்படி இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதத்திலே வித்தியாசம் ஏற்பட்டது என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். முதலிலே வாக்குப்பதிவு சதவீதத்தை தெரிவிப்பதிலே தாமதம், முதல் கட்டத்திலும் 2வது கட்டத்திலும். அதன் பிறகு அதன் திருத்தப்பட்ட எண்ணிக்கைகளை தெரிவிப்பதிலே தாமதம். இதற்கு பிறகு இந்த எண்ணிக்கை வித்தியாசத்துக்கு என்ன காரணம் என்பது விளக்கப்படாமலே இருக்கிறது. ஆகவேதான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என யெச்சூரி குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு ஆரம்ப கட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட சதவிகிதம், பின்னர் தெரிவிக்கப்பட்ட சதவீதம், இரண்டுக்குமான வித்தியாசத்துக்கு காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான யெச்சூரி கோரிக்கை வைத்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.